Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Wish you a happy blessed Monday. தேவ பிள்ளைகளே, இன்றைய தேவ வாக்கு ரோமர் 14:8 நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். ஆம் வாலிப பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருடையவர்களாய் என்றும் எப்பொழுதும் நாம் காணப்பட வேண்டும். அவருடைய பிள்ளைகளாக இருக்க அவர் நமக்கு என்னென்னமா சொல்லியிருக்காரு தெரியுமா? அவர் சொல்லியிருக்கிற வாக்குகள் அவருக்காக நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். வாலிப பிள்ளைகளே, அவருக்காக மரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எபேசியர் 5:30 நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாகியும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கு உரியவர்களுமாய் இருக்கிறோம். அவருக்குள்ளே நாம் ஜீவிக்கிறோம், அவர் நமக்குள்ளே ஜீவிக்கிறார். வாலிப பிள்ளைகளே, எவ்வளவு பாக்கியமுள்ள ஜனங்கள்! ஹல்லேலூயா! நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். லேவியராகமம் 26:12 நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பேன். ஹல்லேலூயா! நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். வாலிப பிள்ளைகளை, எவ்வளவு நம்ம பாக்கியமுள்ள ஜனங்கள்! ஹல்லேலூயா! நாம் யாரை நேசிக்கிறோம்? கர்த்தராகிய இயேசுவை நேசிக்கிறோம். பிழைத்தாலும் மரித்தாலும் நான் கர்த்தருக்கென்று வாழ்வோம் என்ற வைராக்கியம் நமக்கு வேண்டும். வாலிப பிள்ளைகளே, அவருடைய ஜனங்களாய் மாத்திரமல்ல, நாம் அவருடைய சீஷர்களாகவும் இருக்கிறோம். ஹல்லேலூயா! யோவான் 15:8 நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, அதே யோவான் 8:31 யோவான் சொல்லியிருக்கிறாரோ, அவருடைய சீஷராகிய யோவான் சொல்லியிருக்கிறார், என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய சீஷராய் இருக்க வேண்டுமானால் நாம் எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும். அவருடைய ஜனமாய் இருக்க வேண்டாம். அவர் நம் மத்தியில உலாவுகிற தேவனாய் இருக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளே, அவர் நம்முடைய சிநேகிதராய் இருக்கிறார். எவ்வளவு பாக்கியமுள்ள, நமக்கு அநேக உலக பிரகாரமான சிநேகிதர்கள் காணப்படலாம், ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சிநேகிதராய் இருக்கிறார். யோவான் 15:14-15 சொல்லியிருக்கார், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். யோவான் 11:11 லாசருவை பார்த்து சிநேகிதன் என்றார். ஹல்லேலூயா! நம்மை பார்த்தும் ஆண்டவர் சிநேகிதர்களே என்று கூப்பிடுக. எவ்வளவு நேரம் ஆக போகுது? அவருக்கு பிரியமா நம்ம இருக்கணும், அவருக்கென்று நாம் வாழ வேண்டும், அவருக்கென்று நாம் மரிக்கும் தயாராகும் நிலவையில நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளே, நாம் அவருடைய சாட்சிகளா இருக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று அநேக வசனங்களில யோவான் 15:27 சொல்லியிருக்காரு. ஏசாயா 43:12 சொல்லியிருக்காரு. ஏசாயா 44:8 சொல்லியிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, அவருடைய சாட்சியாய் நம்ம விளங்க வேண்டும். நாம் அவருடைய சம்பத்தாய் வாழ வேண்டும். வாலிப பிள்ளைகளை, யாத்திராகமம் 19:5 இப்போது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பந்தமாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. ஹல்லேலூயா! அவருடைய சொந்த ஜனமாய் நாம் இருக்கிறோம், சொந்த சீடர்களாய் நம்ம இருக்க போறோம், சொந்த சிநேகிதராய் நம்மோடு கூட அவர் இருக்க போறாரு, சொந்த சாட்சிகளாய் நம்மோடு கூட அவர் இருக்க போறாரு. நாம் கர்த்தருடையவர்களாக எப்பொழுது இருக்கணும்? ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறங்கள் பரலோக தேவனே, அப்பா, அருமையான இந்த காலை வேலைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம். அப்பா, கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். எப்போதும் உமக்குள்ள மறித்து ஆண்டவரே பிழைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வாலிப பிள்ளைகளை ரட்சிப்பீராக, வியாதிஸ்தர்களை தொட்டு சுகமாக்குவீர்களாக, தேசத்தின் ஜனங்களை பாதுகாப்பீராக. ஆண்டவரே, ஆட்சியாளர்களுக்கு வேண்டிய கிருபை தருவீராக. அப்பா ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்கு வேண்டிய கிருபை தருவீராக. தேவைகளை சந்திப்பீராக. சுவாமி, உடைய ராஜ்யம் கட்டும் பணியில எங்களை கொண்டு நீ செய்யும் பணி அதிகமா இருக்கிறபடினால உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யாவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். Have a blessed day. God bless you.